கடைக்காரர் அடக்க விலையில் 40% குறிக்கப்பட்ட விலை என சேர்த்தார். பின்னர் அவர் விற்பனைக்கான நட்டம் அதே 40% தள்ளுபடி வழங்குகிறார். பிறகு ஒட்டுமொத்த லாபம் அல்லது நஷ்ட சதவீதம் எவ்வளோ இருக்குன்னு கேட்டிருக்காங்க. என்னென்னா, ஒரு கடைக்காரர் ஒரு பொருளை வாங்கிட்டு 40% ஃபஸ்ட்டு வந்து குறிக்கப்பட்ட விலைனா ப்ராஃபிட் வைக்கிறாரு. அதுக்கப்புறம் 40% குறைச்சிடுறாரு. அப்போ வந்து அவருக்கு எவ்வளோ லாபம் கிடைக்குமா நட்டம் கிடைக்குமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ வந்து வாங்கின விலை கொடுக்காததால் நம்ம வந்து 100ன்னு எடுத்துக்கிறோம். 100 ரூபாயில் வந்து 40% ஃபஸ்ட்டு அவர் கூட்டிட்டார். அப்போ வந்து 100 அடிபட்டுனா 40 ரூபா கூட்டியிருக்காரு. அப்போ 140 ரூபாய்க்கு வச்சுருக்காரு. அதுக்கப்புறம் 40% குறைக்கிறாரு. அப்போ வந்து 40/100 போட்டிங்கன்னா 1 0 1 0 1 0 1 0 14 × 4 56 வருது. அப்போ 140லேருந்து 56 ரூபா குறைச்சிட்டாரு. அப்போ 84 ரூபாய்க்கு தான் விற்கிறாரு. நம்ம யாருக்குனே வாங்கின விலை வந்து 100 ரூபா. 100 ரூபாயிலேருந்து 84 ரூபாய்க்கு விற்கிறதால நமக்கு 16% நட்டம் ஏற்படுது. ஏன்னா குறைவாக விற்றுருக்காரு. வாங்கின விலை வந்து நம்ம 100 ரூபான்னு எடுத்துக்கிட்டதால டேரெக்டாக 16%னே போட்டுடலாம்.